நம்ம தமிழ்நாட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்ஸை போல் பொதுப்பணித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது அண்டு உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31/12/2024 அன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த லாஸ்ட் டேட்லேருந்து 1 மந்த்துக்குள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், பொதுப்பணித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோடைய லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். இது டேரெக்டாக வந்திருக்கு. எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், அதாவது தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024 அண்ட் 2025 அப்ரெண்டிஸ் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி, அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அண்ட் டிப்ளமோ, இந்த 2 ஹோல்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங் கேட்டகரியும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான பாசிங் டியூரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2020 2024 நீங்கள் பாஸ் ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கான 1 இயர் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் டெக்னாலஜிக்காக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து 3 விதமாக கொடுத்துருக்காங்க. சிவிலியர் இன்ஜினியரிங் ஒன்று கொடுத்துருக்காங்க, அண்ட் எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 500 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் கேட்டகரி 2ல் வந்து டெக்னீஷியனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவிலியர் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் பர் மந்த் உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூரேஷன் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி 2ல் வந்து டெக்னீஷியனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 160 வேக்கன்சி இருக்குது. அண்ட் கேட்டகரி 3ல் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிபிஏ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நம்பர் ஆஃப் ட்ரைனிங், அதாவது ட்ரைனிங் பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பிடபிள்யூடி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெரிவேஷன் ஆகும் அண்ட் டிக்ரேஷன் ஆகும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான மினிமம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி 1க்கு வந்து கிராஜுவேட் நீங்கள் படிச்சிருந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி நீங்கள் இன்ஜினியரிங்கில் இருந்தாலும் சரி அண்ட் டெக்னாலஜியில் இருந்தாலும் ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து ஃபுல் டைமாக நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேட்டகரி 2ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியும். இதுதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் அப்ரெண்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங்கோ அல்லது டெக்னாலஜியோ இதில் ஃபுல் அண்ட் ரெகுலராக நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு கேட்டகரி 3ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ், அதாவது நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்ரெண்டிஸில் வந்து நீங்கள் அதாவது எனி டிகிரி வந்து ஆர்ட்ஸில் படிச்சிருந்தாலும் சரி, சயின்ஸில் படிச்சிருந்தாலும் சரி, அண்ட் காமர்ஸ், ஹியூமனிட்டிஸ் அண்ட் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஏ அண்டு பிசிஏ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக ஃபுல் டைமாக நீங்கள் கோர்ஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ரெண்டிஸில் வந்து என்ன ரூல்ஸ் இருக்கோ அந்த ரூல்ஸ் படி தான் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு கொடுக்கப்படும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான இந்த வேக்கன்சிக்கான ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி இவங்களுக்கான பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்வேஷனும் இருக்குது, அந்த மாதிரியும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் அதாவது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு செக் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங் 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு கொடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி தான் இவங்க வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸில் வந்து எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களோ மார்க்கை டிஃபைன் பண்ணி அந்த மாதிரி தான் உங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா மார்க்கை டிஃபைன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிடுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் நடக்கும். எந்த வித தேர்வும் கிடையாது, உங்களுக்கு இன்டர்வியூவும் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இவங்க கேட்டகரி ஏல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் கேட்டகரி பியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கேன், பட் நான் இது பண்ணல, அதாவது ட்ரைனிங் பண்ணலை, என்கிட்ட வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக போயிடலாம். கேட்டகரி சியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் இப்போ உள்ளே வர போகிறேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வர போகிறேன், அதனால் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் டேரெக்டாக வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு பண்ணுற இடத்துக்கு வந்து போயிடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஏ இந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எஜுகேஷன் அலவன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்றது இவங்க வந்து முதலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க உங்களுக்கு பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25ஆந்தேதி, அதாவது இன்னும் 4 நாள் தான் இருக்குது. 25ஆந்தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 31/12/2024 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஷார்ட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ இயர் அன்றைக்கி, அதாவது 2025 8ஆந்தேதி வந்து பார்த்திங்கன்னா மாதம் 8ஆந்தேதி வந்து உங்களுக்கு அறிவிச்சிருவோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ஜனவரி 21ஆந்தேதியிலேருந்து 24ஆந்தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் உங்களுக்கு எங்கே போஸ்டிங் இருக்குது அண்ட் உங்களுக்கு டியூரேஷன் ட்ரைனிங் வந்து எங்கே இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கேயே சொல்லிடுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இவங்க கொடுத்துருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், உங்கள்கிட்ட வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணணும்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் என்ற இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸில் வந்து எப்பயாச்சும் ஒரு டைம் தான் வரும், வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும். சரிங்களா? இப்போ முன்ன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2023 வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2024க்கான அப்ரெண்டிஸ் கேட்டகரி, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எந்த வேலையும் கிடைக்காது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.